இந்த யாழ்முறி பண் என்கின்ற ஒரு பகுதியில நாம போன வகுப்புல ஞானசம்பந்தர் யாழ்முறி பண்ணிலே ஒரு பாடலை அமைத்தார். அதற்கு நான் போன வகுப்புல விளக்கம் கொடுத்தாயிற்று. யாழ் முறித்து பாடுதல் என்றால் என்னன்னா, அந்த பண்ணினை அவர் கையகம் கொண்டுள்ள யாழினால் வாசிக்க முடியாது, அவ்வளவுதான் அதுக்கு விளக்கம். யாழ முறிச்சு போட்டார், யாழ் அதெல்லாம் இல்லவே இல்லை, இலக்கணத்தில் எங்குமே சொல்லப்படல. அந்த யாழிலே அன்றைய பொழுதில் அவர் கையில் இருந்த யாழினால் இவரால் பாடப்பெற்ற அந்த பண், அதற்கு உரிய பதிகம், இவைகளை வாசிக்க இயலாது. அதற்கு விளக்கம் சொல்லிட்டோம். யாழ் என்பதனுடைய கட்டமைப்பு வேறு. பின்னாளில் யாழிலிருந்து வளர்ந்த நிலையில செங்கோட்டி யாழ் வந்தது. செங்கோட்டி யாழ் நிலையிலிருந்து பின்னாளில் வீணை வந்தது. இவைகளுக்கு எல்லாம் முன்னோடியாக ராவணஹஸ்தம் என்கின்ற ஓர் இசைக்கருவி இருந்ததாக ராமகாதையிலே சொல்லப்படுகிறது. அதாவது கைலாய மலையை ராவணன் எடுத்த பொழுது இறைவனை மகிழ்விப்பதற்கு தனது கைகளையே யாழாக, செங்கோட்டி யாழாக கொண்டு வாசித்தான். அதனாலதான் அதுக்கு பேரு ராவண ஹஸ்தம்னு பேர். ஹஸ்தம்னா கை என்றெல்லாம் நம்ம மரபுல பார்க்கிறோம். அதனால இந்த யாழ்முறி பண் என்பது சம்பந்தரினுடைய அவரினுடைய பாடு திறனிலே ஒரு குறிப்பிட்ட யாழின் கண் இந்த பண்ணினை இயைத்து அல்லது பொருத்த முறை பாட இயலாதுன்ற அளவுல பார்த்தோம். அதுதான் அடுத்த பாட்டு. வன்புகலி வேதியனார் மாதர் மடப்பிடி எடுத்து வனப்பிற்பாடி பண் பயிலும் திரு கடைப்பு சாத்த அணைந்து பெரும் பாணனார்த்தாம் நண்புடைய யாழ் கருவியினிலே முன்போல் கை கொண்டு நடத்த புக்கார் என் பெருகும் அப்பதிகத்து இசை நரம்பில் இட அடங்கிற்று இல்லை என்று செக்குழார் தெளிவா எழுதினார். மற்ற இடங்கள்ல தெளிவில்லைன்னு நான் சொல்லல. ஒரு இசை இலக்கணத்தை நுணுக்கமாக அறிந்து தெளிவான முறையில இங்க விளக்கி இருக்கிறார். எப்படியா? வன்புகலி வேந்தர். இந்த வன்புகலி வேந்தர் அப்படின்னாக்க வளமிக்க புகலின சீர்காழி. வளமிக்க புகலி வேதியனார் வேத வழியின் நின்று தனது வாழ்க்கையை அமைத்து கொண்ட அந்தணர்கள் குலத்திலே பிறந்த சம்பந்தர் மாதர் மடப்பிடி எடுத்து, மாதர் மடப்பிடி என்று தொடங்குதற்கு உரிய பதிகத்தை எடுத்து அழகான வார்த்தையை போட்டார். வனப்பிற்பாடி. வனப்புன்னா வனப்புன்னா அழகுன்னு அர்த்தம். இந்த சொல் எங்க உருவாக்கியதுனாக்க தொல்காப்பியர் காலத்துல இது கையாளப்பட்ட ஒரு சொல். ஏனென்றால் ஒரு இலக்கிய யாப்பு முறைன்றோம் இல்லையா? அதாவது இலக்கியத்தை 3 நிலைகள்ல பார்க்கணும். ஒன்று அதனுடைய இலக்கண கட்டமைப்பு. இது ஆங்கிலத்துல ப்ராசிடின்னு விடுவார்கள். அந்த பாடல்கள்ல பாடு பொருளை நீங்கள் எவ்வாறு அழகுற வெளிப்படுத்துகிறீர்கள், அதை சொல்லுவதற்கு என்னன்னா பொயட்டிக்ஸ்ன்னு பேர். அத பல்வேறு விதமான அலங்காரங்களை கொண்டு, தொனி இவைகளை கொண்டு உருவாக்க முடியும். பாடு பொருளோடு தொடர்புடையது பொயட்டிக்ஸ். கற்பனை, தேர்ந்த சொற்கள், அழகான அலங்காரங்கள், இந்த அடிப்படையில். வனப்பு என்பது ஆங்கிலத்துல சொல்லணும்னா ஜானர். வனப்பு இங்கிலீஷ்ல ஜானர்ன்றோம், தமிழ்ல வகைமைன்றோம். தொல்காப்பியர் காலத்துல யாப்பு மூலமாக உருவாகக்கூடிய இலக்கிய வகைகளை 8ஆக பிரித்தார். வனப்புன்னு பேர். அம்மை, அழகு, தொன்மை, தோல், விருந்து, இயைபு, இழைபு, குலன்.
இந்த 8 அமைப்பில தான், இந்த 8 ஜானர்ல தான் நீங்கள் இலக்கியங்களை உருவாக்க முடியும்னு தொல்காப்பியர் சற்றேறக்குறைய ஒரு 3000 ஆண்டினுக்கு முற்பட்ட காலத்துல வகுத்துட்டு போயிட்டார். இதுல வேடிக்கை என்னவென்றால், இன்று வரைக்கும் உலக இலக்கியங்களை பகுக்க கூடியவர்கள் இந்த 8 அடிப்படையில தான் பகுத்து கொண்டு இருக்கிறார். அது ஆங்கில இலக்கியமானாலும் சரி, கிரேக்க இலக்கியமானாலும் சரி, பிரெஞ்சு இலக்கியமானாலும் சரி. ஏன் இவைகளை சொல்லுகிறேன்னா, இவைகள்லாம் இலக்கியத்திற்கு என்று தனித்த தொன்மங்களை பெற்றிருக்கக்கூடியன. அந்த இலக்கியவாதிகள் எல்லாம் கூட இந்த 8 வகையான வனப்புகளில்தான் பாடல்களை, தங்களினுடைய இலக்கியங்களை புனைந்திருக்கிறார்கள். ஜானர்னு பேர். சரியா? அந்த அடிப்படையில வனப்புன்னு சொன்னாக்க அழகு, ஒரு பாடலை உருவாக்கக்கூடிய முறைன்னு அர்த்தம். வனப்பு, எண்வகை வனப்புன்றார் தொல்காப்பியர். நாம் அந்த வனப்புன்றத இங்க எப்படி கையாளுகிறோம்னா, ஒரு பாடலை உருவாக்கக்கூடிய முறை. அந்த முறையில இதுகாரும் உருவாக்கின முறையில் அமைந்த பாடல்களை சம்பந்தர் பாட, அதற்கு நீலகண்ட யாழ்ப்பாண தன்னுடைய யாழினை கொண்டு இசை கூட்ட முடிந்தது. ஞானசம்பந்தர் அந்த அமைப்புல தான் பாடிக்கொண்டு வந்தார். இந்த பதிகத்தை மட்டும்தான் புதியதானதோர் வனப்பில் பாட, அந்த புதியதான ஒரு ஜானர்ல பாடினார். அந்த ஜானர்ல பாடினதனால அதை யாழ்ப்பாணர் வைத்திருந்த யாழின் மூலமாக இசை கூட்ட இயலாமல் போயிற்று. அவ்வளவுதான் செய்தி. எப்படியா? பண்பயிலும் திருக்கடைப்பு சாத்த, அழகான புதிய அமைப்பில இசையோடு, பண் பயிலும் இனிமையான இசையோடு பொருந்தி பதிகத்தை பாடி எங்க கொண்டு போய் முடிச்சார்? திருக்கடைப்பு சாத்த. திருக்கடை காப்புன்றது சம்பந்தரினுடைய ஒரு பதிகத்துல 11வது பாட்டு. அந்த 11 பாடலையும் முழுக்க பாடி முடித்ததன் பிறகு அணைந்து பெரும் பாணனார் அந்த பதிகத்தன் சம்பந்தர் நிறைவு செய்ததன் பிறகு அதை தன்னுடைய யாழிலே பொருத்தி பாடுவதற்காக பெரும் பாணனார், ரொம்ப அழகான இடம் இந்த இடம், இதுகாரும் தன்னுடைய யாழிலே இனிய இசையை உருவாக்கி சம்பந்தரின் தேவாரத்தினுக்கு துணையாக யாழினை வாசிக்கக்கூடிய பெருமைக்கு உரிய பாணனார். இதுவரைக்கும் அவர் எந்த இடத்துலையும் தன்னுடைய யாழை கொண்டு வாசிக்காமல் இருந்ததில்லை. அத்தகு பெருமைக்கு உடைய நீலகண்ட யாழ்ப்பாணர் தாம் நண்புடைய யாழ்கருவியில், நண்புடையன தனக்கு துணையாய் இருக்கக்கூடிய, நண்புனா தனக்கு துணையாய் இருக்கக்கூடிய தன்னுடைய யாழ் என்கின்ற கருவியினில் முன்பு போல், ஏற்கனவே பல இடங்கள்ல எல்லாம் இந்த சம்பந்தர் பாடின உடனே அதற்கு உடனே தன்னுடைய யாழிலே வாசிப்பது போல முன்பு போல் கை கொண்டு நடத்த புக்கார், தன்னுடைய யாழில இசையை சேர்த்து அந்த பாடலை பாடுவதற்கு முயன்றார். புக்கார் முயன்றார். முயன்ற பொழுது புக்கார்க்கு என் பெருகும் அப்பதிகத்து இசை நிரம்பி, அந்த எண் பெருகும் அப்படின்றது அந்த கருவியில் அமைத்து முன் போல பாடுகின்ற பொழுது அவருடைய எண்ணத்தினுக்கு உட்படலையா இதனை எவ்வாறு வாசிப்பது என்று. அப்பதிகத்து இசை நரம்பில் இட அடங்கிற்று இல்லை. அந்த சம்பந்தரால் பாடப்பெற்ற அந்த பதிகம் மாதர் மடப்பிடி என்று தொடங்கக்கூடிய அந்த பதிகம் அவர் கையில் இருந்த யாழிலே வைத்து வாசிப்பதற்கு இயலாமல் போயிற்று. அன்று அப்படி ஆனது. குறிப்பு எழுதினவர் என்ன எழுதினார்? மாதர் மடப்பிடி என தொடங்கும் இவ்வரிய பதிகம் மேகராக குறிஞ்சியில் அமைந்த பதிகம் ஆகும்.
வியாழக்குறிஞ்சி பண்ணில் அமைந்தது என்றும் சிலர் கருதுகிறார்கள். இப்ப இதுல இன்னொரு குறிப்பு, மேகராக குறிஞ்சி ஆனாலும் வியாழ குறிஞ்சி ஆனாலும் யாழ்ப்பாணர் வைத்திருந்த யாழில வாசிக்க முடியாது. யாழ் மூரி என்பது பண்ணன்று, ஞாபகம் வச்சுக்கணும். எல்லாரும் யாழ்மூரி பண்ணுனா அது ஒரு புது விதமான ராகம் இல்ல, அந்த யாழினை கொண்டு வாசிக்க முடியாதுன்னு பொருள். பாணர்த்தம் வேண்டுகோளால் பாடி யாழை முறிக்க நேர்ந்த வரலாற்றை குறிக்க வந்த தொடரும் அன்று. அவர் யாழை முறிச்சு போட்டுட்டார், முறித்தெல்லாம் உடைக்கிறதுன்ற பொருள் இல்லையா, அப்படியும் இல்லது. யாழில் இசைக்க இயலாதவாறு அமைந்த பண்ணது. அதாவது அவர் அன்று கை கொண்டிருந்த யாழிலே. இப்ப நீங்கள்லாம் பார்த்திருக்கலாம், இசை கச்சேரிகளுக்கெல்லாம் போயிருக்கக்கூடிய வழக்கம் எல்லாருக்கும் இருக்கு இல்லையா. அதை சொல்லிட்டு வேற ஒரு நிகழ்ச்சியை சொல்லு, அப்பதான் புரியும். நீங்க இசை கருவிகள்ல வயலின், வீணை, நம்ம நரம்பு கருவிகளாக இருக்கக்கூடிய கித்தார், இவைகளுக்கு எல்லாம் மெட்டுகள் இருக்கிறதுனால இன்று அந்த ஒரே கருவியில எல்லா பண்களையும் வாசிக்கணும். ஆனா இதற்கு நேர் எதிராக மற்றொரு கருவியை சொன்னா புரியும். நீங்க இசை கச்சேரிகள்ல போய் பார்த்தீர்கள் என்றால், இந்த புல்லாங்குழல் வாசிக்கக்கூடியவர்கள் இருக்கிறார்கள் அல்லவா, குறைந்தபட்சம் ஒரு 10-12 புல்லாங்குழலை கொண்டு வருவார். அதற்கு 2 காரணம். ஒன்று போல சுத்தியை உடைய குழல்கள் இருக்கலாம். இவர்கள் தொடர்ந்து வாசிப்பதனால அவர்களினது உமிழ்நீர் பட்டு பட்டு அந்த குழலானது தனக்கு உண்டான அந்த சுரத்தை இழக்க தொடங்கும். அதனால நீங்க புல்லாங்குழலாம் எடுத்த கையில திருகி திருகி சூடு ஏற்றுவார்கள். இது ஒரு வழக்கம். அதே போல கொஞ்சம் கீழ்த்தாயில வாசிக்கணும்னா அதற்குன்னு ஒரு தனி குழல் வைத்திருப்பார்கள், நல்ல நீளமா. நல்ல மேல் ஸ்தாயிக்கு போனோம்னா குழலினுடைய அளவு சிறியதா. இது அவர்களுக்கு ஏன்னா எந்த பாட்டுக்கு எந்த ஸ்தாயில வாசிக்கணும்னு அந்த இசையை வகுத்தவர் குறித்திருப்பார், அதுக்கு தகுந்த மாதிரி வாசிக்கணும். அண்மையில இளையராஜாவினுடைய இசை நிகழ்ச்சியில, அண்மைன்னா பாலு இருந்த காலத்துல, அந்த இசை இளையராஜாவினுடைய இசை குழுவுல ஃப்ளூட் வாசிக்கிறவர் பெயர் நெப்போலியன் புகழேந்தின்னு ஒருத்தர். அவர்தான் மிக சிறந்த பிரதானமான குழல் வாசிப்பவர். ஒரு பாட்டுல ஒரு சரணத்துல ஒரு குறிப்பிட்ட குழல் ஒலி வரும், அந்த குழலை தேடுவார், கிடைக்காது, பாலு பாடிக்கொண்டே போயிடுவார். பாடி முடித்ததுக்கு அப்புறம் அவர் சொல்லுவார், அவர் அந்த இடத்துல குழல் வாசிக்கணும், அது வைத்த இடத்துல தடுமாறிட்டார், அதனால நான் பாட்டை நிறுத்த முடியாது, பாடிட்டேன், அதனால அவர் ரொம்ப வருத்தப்பட்டுட்டார், அதனால இப்ப என்ன பண்றோம், அந்த சரணத்தை நான் திருப்பி பாடுவேன், அவர் குழல் கொண்டு அதுல சேர்ந்து கொள்வார்னு மீண்டும் அதை பாடினார். ஏன்னா இது மரபு, ஒரு கருவியினுடைய பலம் பலவீனம். அது போல இந்த தொடக்க காலத்துல யாழினுடைய பலவீனம், ஒரு குறிப்பிட்ட யாழில எல்லா பண்களையும் கொண்டு வாசிக்க முடியாது. அதனால யாழை முறித்தார்னா அந்த யாழுல வாசிக்க முடியாத பண்ணுன்னு, அவ்வளவுதான் விஷயம். அதுக்கு மேலெல்லாம் அதுக்கு விவாதிக்கிறதுக்கு ஒண்ணும் இல்லை. யாழை முறிச்சு போட்டுட்டார், தான் தோற்றதாக, அப்படியெல்லாம் இல்லை. இவராகத்தான் வேண்டி விரும்பி கேட்டுக்கொண்டார். மற்றவர்கள் சொல்லுகிறார்கள், நான் யாழ் வாசிப்பதினால்தான் உங்கள் பதிகங்கள் எல்லாம் செல்வாக்கு பெறுகின்றன என்று சொல்லுகிறார்கள். ஐயனே, அது தவறு என்று எனக்கு தெரியும், இது எவ்வாறு மக்களுக்கு புரிய வைப்பதுன்னு புரியலேன்ற பொழுதுதான், ஏன்னா வாசித்த இடமும் எது, யாழ்ப்பாணரினுடைய தாயாரினுடைய தலம், அவரை சார்ந்த உறவினர்கள் எல்லோரும் இருப்பார். யாழ்ப்பாணரினுடைய அனைத்து உறவினர்களும், அவர்களுக்கு அது ஒரு பெருமை தானே, தங்கள் குலத்தை சார்ந்தவன், தங்கள் குடும்பத்தை சார்ந்தவன் சம்பந்தரோடு கூடி யாழிலே எல்லாவற்றையும் செய்கிறான்னா அது யாழின் பெருமை என்று சொல்லுதல் மரபு. அதனால வருத்தப்பட்ட யாழ்ப்பாணர் சொன்னார், இதை செய்யாதீங்க. அதற்கு உட்பட்டு ஞான சம்பந்தர் வாசித்தார். இப்படித்தான் அதுக்கு பொருள். இவர்கள் இருவரிடையே போட்டியோ
அல்லது ஒருவரை ஒருவர் வெல்ல வேண்டும் என்கின்ற ஆர்வமோ அந்த குழப்பமெல்லாம் இல்லை. இது யாழினுக்கு உண்டான பலவீனங்களில் இதுவும் ஒன்று. எல்லா பண்களையும் கொண்டு யாழிலே புகுத்த முடியாது என்பதை விளக்குவதற்காக இந்த ஒரு நிகழ்ச்சியை எடுத்துக்கணும். அவ்வளவு. இது ஒரு இசை வரலாற்றை ஆய்வு செய்பவர்களுக்கு புரியும். அது ஏனென்றால் எல்லா இசை கருவிக்கும் ஒரு எல்லை உண்டு. அதாவது அதனுடைய ரேஞ்ச் என்று ஆங்கிலத்தில் சொல்லுது. அந்த எல்லா இசை கருவிக்கும் ஒரு ரேஞ்ச் இருக்கு. அந்த ரேஞ்சுக்கு மேல போனாக்க அந்த இசைக்கருவியை நயமாக இசைக்க முடியாது. அவ்வளவுதான். இசைக்க முடியாதுன்னு சொல்லறதுக்கு பதிலா நயமாக கேட்பவருக்கு இனிமை பயக்கக்கூடிய அளவில் இசைக்க முடியாது. அதனால நம்ம இயற்கையின் படைப்பே அப்படித்தான். எல்லாவற்றினுக்கும் ஒரு எல்லை வகுத்திருக்கிறோம், ரேஞ்ச் இருக்கு. எல்லா ரேஞ்சிலையும் நாம ஒன்றை செய்து காட்ட முடியும்னா முடியாது. அதனால இதை இந்த நோக்கில் எடுத்துக்கொண்டு பார்க்க வேண்டும். அதனால யாழ்ப்பாணருக்கும் சம்பந்தருக்கும் இடையே போட்டி இதெல்லாம் ஒன்றும் கிடையாது. சில நேரங்கள்ல இது போன்றதாகிய இலக்கிய செய்திகளை பெரிய விவாத மன்றத்திற்கு கொண்டு போய் இது சரியா முறையா தவறா இதெல்லாம் விவாதம் வந்துடும். அப்படியெல்லாம் ஒண்ணும் இல்லை. அதனாலதான் அவர் சொன்னார், இசை அந்த யாழிலே அடங்கிற்று இல்லை. அந்த யாழினுள் அடங்காத அளவினுக்கு சம்பந்தரினுடைய பாட்டு இருந்தது. அந்த குறிப்பிட்ட பண் அது வியாழராக குறிஞ்சியாவும் இருக்கலாம், மேகராக குறிஞ்சியாவும் இருக்கலாம். இன்னமும் அது கருத்து வேறுபாடு இருக்கு. அது அப்படியே போகட்டும். அப்பொழுது திருநீல கண்ட இசை பெரும் பாணர் அதனை விட்டு மெய்ப்பயமும் பரிவும் உற பிள்ளையார் கழலினை வீழ்ந்தெழுந்து நோக்கி இப்பெரியோர் அருள் செய்த திருப்பதிகத்து இசை யாழிலே என்ன செப்பிய இக்கருவியை நான் தொடுதலின் அன்றோ என்று தெளிந்து செய்வார். என்ன பண்ணாராம்? அப்பொழுது வாசிக்க இயலாமல் போன அந்த நேரத்துல திருநீலகண்டை யாழ்ப்பாணர் இசை பெரும் பாணர் அதனை விட்டு யாழ் வாசிப்பதை கைவிட்டார். விட்டுட்டு என்ன ஆயிற்றா? மெய்ப்பயமும் உடம்புல நடுக்கம் ஏற்பட்டதாம், பரிவும் உள்ளத்தில் வருத்தமும் பெருகியதாம். இந்நாள் வரை சம்பந்தர் பாடின அத்துணை தேவார பதிகத்திற்கும் நான் யாழ் வாசித்திருக்கிறேனே, இன்று ஏன் இதனை வாசிக்க முடியவில்லை என்று கடலினை வீழ்ந்து எழுந்து ஞானசம்பந்தரினுடைய திருவடிகளிலே விழுந்து வணங்கி எழுந்து நின்று அவரை பார்த்து எழுந்து நோக்கி சம்பந்தரை பார்த்து பேசினார். இப்பெரியோர் அருள் செய்த திருப்பதிகத்து இசை யாழில் ஏற்பன் என்ன? இந்த பெரியவர் அருளி செய்த திருப்பதிகத்தின் இசையை யாழில் இசைப்பேன் என்று மேற்கொள்ள செய்த இந்த யாழ்கருவியை நான் தொடுதலால் விளைந்ததன்றோ? இதுவரைக்கும் ஞான சம்பந்தர் அருள் இருந்ததினால்தான் என்னால இந்த யாழினை கொண்டு இத்துணை காலம் வாசிக்க முடிஞ்சது. என் முயற்சி அல்லன்ட்டு நீலகண்டர் என்ன அழகா பேசியிருக்கார் பாரு. இந்நாள் வரை ஞான சம்பந்தர் அனுமதித்ததினால், ஞான சம்பந்தரினுடைய அனுமதி என்கின்ற ஒன்று இருந்ததினால்தான் என்னால் இந்நாள் வரை என்னுடைய யாழிலே அவர் பதிகங்களை எல்லாம் வாசிக்க முடிந்தது. யாரா? இப்பெரியோர் அருள் செய்த, பெரியோர்னா ஞான சம்பந்தர். இந்த பெரியவராகிய ஞான வள்ளலாகிய சம்பந்தர் அவர் அருளினால்தான் நான் இது நாள் வரைக்கும் வாசிச்சிருக்கேன். நான் என்னமோ என் முயற்சியில வாசித்தது போல மக்கள் எண்ணுகிறார்கள். அது இல்லை என்பது இப்பொழுது நிரூபிக்கப்பட்டு விட்டது. திருப்பதிகத்து இசை யாழில் ஏற்பன் என்ன செப்பியது இக்கருவியை நான் தொடுதலின் அன்றோ என்று, இந்த யாழ் கருவியை தொடுதலினால் விளைந்ததன்றோ என்று உள்ளத்தில் தெளிந்து அதற்கு தகுந்த செயலை செய்வதற்கு என்ன பண்ணாராம்?
வீக்கு நரம்புடை யாழினால் விளைந்தது இது என்று அங்கு அதனை போக்க ஓக்குதலும் தடுத்து அருளி ஐயரே உற்ற இசை அளவினால் நீர் ஆக்கிய இக்கருவியினை தாருமென வாங்கி கொண்டு அவன் செய்த பாக்கியத்தின் மெய்வடிவாம் பாலராவாயற் பணிந்து அருளுகின்றார். எப்படியா? வீக்கு நரம்பு உடைய, வீக்குன்னா முறுக்குதல், நன்கு முறுக்கு ஏற்றப்பட்ட நரம்புகளை உடைய யாழால் விளைந்தது இது என்று இந்த யாழில் குற்றம் இருக்குன்னு நினைச்சாராம் யார்? யாழ்ப்பாணர். ஆகவே என்று அங்கு அதனை போக்க, அந்த குற்றத்தை போக்குவதற்காக யாழ்ப்பாணர் முயன்ற பொழுது ஓக்குதலும், இந்த ஓக்குதல்லாம் யாழ முறிக்கெல்லாம் அவர் முயலல, முறுக்கேற்றப்பட்ட நரம்புல ஏதாவது குறை இருக்கான்னு பார்த்திருக்க. அதுக்குதான் இந்த பகுதியை சொல்லும் போது நான் அடிக்கடி வேற ஒரு இலக்கியத்திலிருந்து மேற்கோள் சொல்லுவேன். சீவக சிந்தாமணின்ற இலக்கியத்துல ஒரு அழகான பகுதி வரும். அந்த கதையின் நாயகனாகிய சீவகன் ஒரு யாழ் போட்டியில கலந்து கொள்ள வேண்டிய சூழல் ஏற்படும். அவன் வழிப்போக்கனாக வந்து கொண்டிருக்கிறான், கையில எந்த கருவியும் கிடையாது. அதனால அந்த அரண்மனையில இருக்கக்கூடிய எந்த நாட்டு இளவரசியோடு அவன் யாழ் போட்டியினை செய்தற்கு இருக்கிறானோ அந்த நாட்டு அரண்மனையில பல வகையான யாழ்கள் கலைக்கூடத்துல சேர்த்து வைத்திருக்கிறார்கள். ஒருவன் அழைத்து சென்று ஒவ்வொரு யாழாக காட்டுகிறான். ஒவ்வொரு யாழையை எடுத்து மீட்டி பார்த்து சீவகன் இந்த யாழ் இந்த குறையை உடையது, இது வேண்டாம் என்று ஒவ்வொரு யாழாக மறுத்து கொண்டு வரும். இது வெடிப்பு நிலத்திலிருந்து பிறந்த மரத்தினால் செய்யப்பட்டது. ஆகவே இதுல ஸ்ருதியானது சிதறும். அடுத்து இது சதுப்பு நிலத்திலிருந்து உருவான மரத்தில் செய்யப்பட்டது. அதனால நாம் என்னதான் மீட்டினாலும் இசை மேல் எழும்பாது. அப்புறம் காட்டு தீயானது பரவ அதிலிருந்து தப்பித்த மரத்திலிருந்து செய்யப்பட்ட யாழு. ஆகவே இதுல மங்கள இசையை வாசிக்க முடியாது என்று ஒவ்வொன்றாக சொல்லிக் கொண்டே வருவோம். கடைசிக்கு முதல்ல ஒரு யாழ் எடுப்பான், எடுத்துட்டு அதை மீட்டி பார்த்துட்டு சொல்லுவான், இது செம்மையாக இருக்கிறது, ஆயினும் கிளை நரம்பு ஒன்றில் குறை இருக்கிறது. அந்த கிளை நரம்புக்கு உண்டான புரிய பிரித்து பார்த்தால் அதுல ஒரு சிறு தலைமுடி சேர்ந்தும். அவ்வளவு நுணுக்கமான காது, அது தனி காது, அது எல்லோருக்கும் அமையாது. அதற்கப்புறம் ஒரு நல்ல யாழை தேர்ந்தெடுத்து போட்டியில கலந்து கொண்டு வெல்லுவான். இப்ப ஏன் இதை இங்க விரிவா பேச வேண்டிய நிலை வந்ததுன்னா, நாம நினைக்கின்றோம் இசைக்கருவிகள் அந்தந்த கருவிகளுக்கு என்று அதனது தகுதியை நிர்ணயிக்கக்கூடிய செயல்பாடுகள் அதிலேயே இருக்கு. இதை நான் என்னுடைய அனுபவத்துல ஒரு இடத்துல மிக கடுமையான முறையில எனக்கு கற்பிக்கப்பட்டது. தப்பொன்னும் இல்லை, சொல்லணும் இல்லையா? நாங்கள் பொள்ளாச்சியில் இருந்த காலத்துல பொள்ளாச்சியில தமிழிசை சங்கம்னு ஒன்று உண்டு. அது நல்ல, அதுல உறுப்பினராக சேர்ந்தால் நிறைய இசை நிகழ்ச்சிகள், நாடகம், நடன நிகழ்ச்சி எல்லாம் போய் பார்க்கலாம். அங்கு வரக்கூடிய இசைக்கலைஞர்கள் குறிப்பிட்ட சிலர் இல்லங்கள்ல தான் தங்குவார்கள். ஏன்னா அவர்களினுடைய அன்றைக்கு அந்த ஊர்ல எல்லாம் நாங்கள் வாழ்ந்த காலத்துல எல்லாம் ஒரு பெரும் அளவினுக்கு நல்ல விதமான தங்கும் விடுதிகள் கிடையாது. அதனால தெரிந்தவர்கள் அல்லது புதியதாக இப்ப இங்கிருந்து பல பேர் வெளிநாட்டுக்கு செல்லும் போது அந்த அனுபவத்தை பெற்று இருப்பார்கள். நிகழ்ச்சியை நடத்துபவர்கள் இல்லத்தில் அல்லது அவர்களினுடைய நண்பர்கள் தாங்களாகவே சில கலைஞர்களை தங்கள் இல்லத்திலே தங்க சொல்லி மகிழ்வார்கள். இந்த மாதிரி ஒரு இல்லத்துல தங்கி இருந்தார் வீணை சிட்டி பாபு. ரொம்ப அற்புதமான மனிதர். நான் அந்த என்னுடைய உறவினர் இல்லம் என்பதனால நானும் கொஞ்சம்
அவர்களுக்கு உதவ போயிருந்தேன். கச்சேரிக்கு கிளம்புவதற்கு உண்டான நேரம் ஆயிற்று. நாங்கள் இருந்தது மகாலிங்கபுரம்ன்ற பகுதி. அங்கிருந்து ஒரு 15 நிமிடம் கார்ல பயணிக்கணும், இல்ல 10 நிமிடம் ஆகும். கிளம்பலாம்னு அவர் கிளம்பின உடனே நான் சற்றென்று அவருடைய வீணையை எடுத்துட்டேன் கையில. வேகமாக ஓடிய வெய்யுங்கள் அப்படியே கீழே அப்படின்ட்டு வெய்யத பயந்தே போயிட்டேன். என்ன இப்படி கத்துக்கிறாருன்னு வச்சுட்டேன். அப்புறம் வெளியே வா அப்படின்னு. ஒருத்தர் வாத்தியத்தை நீ எடுக்க கூடாது எனக்கு முதல்ல சொன்ன. இப்ப எனக்கு யாரேனும் சீடன் என் கூடவே இருக்கிறான்னு அவன் எடுக்கலாம், நீ எடுக்க கூடாது. ஏன்னா இந்த வாத்தியத்தினுடைய தன்மை உனக்கு தெரியாது. நீ எடுத்துக்கொண்டு வெளியே வரும்போது எங்கேயாவது ஒரு இடத்துல இந்த வாத்தியம் சுவரிலோ நிலைப்படியிலோ மோதியதுன்னா நம்ம கண்ணுக்கு தெரியாத அளவினுக்கு விரிசல் விடும். அவ்வளவு நாள் பழகின இடம் வாத்தியம். அப்ப அது நம்ம கண்ணுக்கு தெரியாது. ஆனால் நான் வீணையை மீட்டுகின்ற பொழுது நான் நினைத்த அளவுல இசையோ அந்த நரம்புகளுக்கு உண்டான ஸ்ருதியோ ஒழுங்கா இருக்காது. எனக்கு அது குழப்பம். நான் மாற்று வாத்தியம் எல்லாம் கொண்டு வரல, முடியாது. அதனால இந்த மாதிரி எந்த சூழ்நிலையிலும் ஒருவர் சம்மதிக்காத பொழுது அவர் கை வாத்தியத்தை எடுத்து விடாதீர்கள். அந்த வயதுல கற்றுக்கொண்ட பாடம் இன்றைய வரைக்கும் அப்படித்தான், கிட்டே போக மாட்டேன். ஏனென்றால் ஒவ்வொரு இசைக்கருவிக்கும் பலம் உண்டு, பலவீனம் உண்டு, முன்பு சொன்னது போல. அதனால இவர் என்ன பண்ணுகிறார், ஆக்கிய இக்கருவியினை ஓக்குதலும் தடுத்தருளி, ஏதாவது யாழில குறையான்னு பார்த்தார். உடனே ஞானசம்பந்தர் தடுத்தார். பிள்ளையார் நற்பேற்றின் வடிவாயிருக்க உற்ற இசை அளவினால் நீர் ஆக்கிய இசை கருவியை தாரும். அழகான வார்த்தையை பாருங்க. பொருந்திய இசை நூலில் விதித்த அளவுப்படி நீதிர் இயற்றும் இந்த யாழ்கருவியை தாரும். அப்போ யாழ்கருவியில குறை இல்லைன்னு அழகா சொன்னார் செக்கிழார். எப்படியா, ஐயரே, நீலகண்ட யாழ்ப்பாணர் ஐயரேன்னு விழிக்கிறார் சம்பந்தர். ஐயர்னா சிறந்தவர்னு அர்த்தம். மீண்டும் சொல்லுகிறேன், இது ஜாதி பெயர் அன்று. உற்ற இசை அளவினால், உரிய இசைக்கு உண்டான இலக்கண அளவினால் நீர் ஆக்கிய இக்கருவியை, உன் கையகத்து உண்டான கருவியில குறையே இல்லை, என்கிட்ட கொடு, அதெல்லாம் நீ சோதிக்க வேண்டாம். கருவியினை தாரும் என வாங்கி கொண்டு அந்த கருவியை தன் கையினால் ஏற்றுக்கொண்டு என்ன பண்ணாராம், வாங்கி கொண்டு அவன் செய்த பாக்கியத்தின் மெய் வடிவம், இந்த உலகம் செய்த பாக்கியத்தின் வடிவாக இருக்கக்கூடிய சம்பந்தர் பாலராவாயர். பாலராவாயர்னா பால் மனம் மாறாத வாயை உடையவராகிய ஞான சம்பந்தர் நீலகண்ட யாழ்ப்பாணருக்கு சமாதானம் செய்யற அளவுல பேசினார். ஐயர், நீர் யாழ் இதனை முறிக்கும் அது என் ஆள் உடையான் உடனே கூட செய்ய சடையார் அளித்த திருவருளின் பெருமையெல்லாம் தெரிய நம்பால் எய்திய இக்கருவியினில் அளவு படுமோ நந்தம் இயல்புக்கு ஏற்ப வையகத்தோர் அறிவுரா இக்கருவி அளவையின் இயற்றல் வழக்கே என்றார். என்ன ஒரு ஞானசம்பந்தர் சொன்னாரோ இல்லையோ, சேக்கிழார் எவ்வளவு தெளிவாக அந்த யாழினது தன்மையை தெரிந்து பேசுறார் பாருங்க. ஐயர் நீர், ஐயர்னா தன் முன்னாடி இருக்கக்கூடிய தலைவனை பார்த்து சொல்றார், நீர் உடனே யாழ் இதனை முறிக்கும், இந்த யாழை நீங்கள் முறிப்பது ஏன், முறிப்பதென் ஆளுடைய பிற ஆளுடையாள்னா தன் அருகே சிவனை உடையவளாகிய பார்வதி, ஆளுடையாள் உடனே ஆளுடையாளாகிய உமையோடு கூடிய சிவன் கூட செய்ய சடையார் சிவந்த சடாமுடியை உடைய சிவபெருமான் அளித்த திருவருளின்,
அந்த சிவபெருமானால் அளிக்க பெற்ற திருவருளின் பெருமையெல்லாம் தெரிய நம்பால் நம்மிடத்தில் பொருந்திய இக்கருவியின் அளவில் அடங்குமோ. என்ன அழகான இடம் பாருங்க. இது நாள் வரைக்கும் அந்த யாழ் கருவியில எல்லாவற்றையும் வாசித்து வந்தீர்கள். இப்போ நான் பாடின பாடல வாசிக்க முடியல, ஏன் யாழ் மீது குறை சொல்லணும்? நாம் இதுகாரும் யாரை பாடி வந்தேனோ அந்த சிவபெருமானின் ஆற்றல் அனைத்தினையும் நம்மால் பாட முடியுமா, அல்லது நம்முடைய முயற்சியினால் உருவான யாழில் தான் வாசிக்க முடியுமா? அவற்றினுக்கெல்லாம் அப்பால் பட்டு நிற்பவன் அல்லவா அவன். அவனுடைய எளியனாம் தன்மை இருந்ததினாலதான் அவனினுடைய பெருமையை நான் பாட உம்மால் வாசிக்க முடிஞ்சது. அதனால பெருமையெல்லாம் தெரிய நம்பால் எய்திய இக்கருவியினில் அளவுபடுமோ. இந்த கருவியினால எல்லாத்தையும் வாசிச்சிட முடியாது. அதுக்கு ஒரு எல்லை இருக்கு. அந்த எல்லைக்கு உட்பட்டு பாடுகின்ற வரைக்கும் அந்த யாழினை கொண்டு நீங்கள் மீட்டலாம், பாடலாம். அதற்கும் முடியாத ஒரு எல்லை உண்டு. அந்த யாழினுடைய குறைய கூட அவர் சொல்லல. எவ்வளவு அழகு பாருங்க. ஒரு இசைக்கருவி அதனுடைய குறை, ஒரு இசைக்கருவியின் பலவீனம், அதை மீட்டக்கூடியவனினுடைய பலவீனத்தை கூட சொல்லல. அவருக்கு ஆறுதல் சொல்லக்கூடிய அளவுல என்ன சொன்னார்? சிவபெருமானினுடைய பெருமை எல்லாவற்றையும் எல்லா காலத்திலும் எல்லாராலும் பாட முடியுமா? அதுக்கும் ஒரு எல்லை இருக்கல்லவா. ஆகவே அளவு படுமோ தம் இயல்புக்கு ஏற்ப. ஆகவே நம் இயல்பினுக்கு தக்கவாறு இவ்வுலகத்தவர் மகிழ வையகத்தோர் அறிவுற. வையகம்னா உலகம், உலகத்தில் இருக்கக்கூடியவர்கள் மகிழ இக்கருவி அளவையின் இயற்றல். இந்த கருவியை கொண்டு என்ன தேவையோ அதனை இயற்றுவதுதான் நமக்கு உண்டான செயல்பாடு. இப்போ அதுதான் நான் வேடிக்கையை சொல்றது உண்டு. என் கருத்து எத்தனை பேர் ஏற்றுக்கொள்வீர்களோ எனக்கு தெரியாது. இசை கருவிக்கு மட்டும் ஒரு ரேஞ்ச் இருக்கு. அதுல என்ன முடியுமோ அந்த அளவினுக்கு அதை எக்ஸ்பிளாய்ட் பண்ணணும். அதை மீறி அதில் நான் இதனை செய்கிறேன்னு முயற்சியில இறங்கக்கூடாது. இது பல இசைவாணர்களுக்கு தவறுதலா இருந்தா மன்னிக்கணும், என் கருத்து புரிபடுவது இல்லை. ஏன் சொல்லுகிறேன்னா, இசையில பார்த்தீர்கள் என்றால் நம்முடைய மரபுல வடமொழி இசைவாணர்களையும் தென்னகத்துல இருக்கக்கூடிய இசைவாணர்களையும், அதாவது கர்நாடிக் மியூசிக் அதை முறையாக கற்று தேர்ந்து தெளிந்தவர்களையும், வடநாட்டுல இருக்கக்கூடிய இந்துஸ்தானி இசையில கற்று தேர்ந்து தெளிந்தவர்களையும் ஒன்றாக அமர்த்தி அவர்களுக்கு இடையே பாடுவதான ஒரு மரபு உருவாக்கி இருக்கும் இல்லையா, ஜுகல்பந்தின்னு. நம்முடைய இசை மரபு வரலாறுகளின் அடிப்படையில பார்த்தீர்கள் என்றால் அது ஒரு தவறான அணுகுமுறை. இசைத்துறையை சேர்ந்தவர்கள் வகுப்புல இருக்கலாம், இருந்தாலும் இந்த கருத்தை சொல்ல வேண்டும்ன்ற ஒரு தெளிவுனால சொல்றேன். காரணம், ஒவ்வொரு இசைக்கும் ஒரு ரேஞ்ச் இருக்கு, எல்லை இருக்கு. அந்த எல்லைக்குள்ளாகத்தான் அந்த இசையை நம்மால் நிகழ்த்த முடியும். அதற்கு உள்ளாகத்தான் அதை நாம் திறம்பட கையாள முடியும். அந்த எல்லையை தாண்டி அதனை நாம் இயக்குகிறோம் என்றால் அது ஆபத்தானது என்பதை காட்டிலும் அடிப்படையிலேயே தேவையில்லாது. ஒவ்வொரு இசைக்கும் நல்ல காலம் சில நேரங்கள்ல நடனங்கள்ல இந்த மாதிரி செய்தற்கு யாரும் முன் வரல. ஏன்னா செவ்வியல் நடனங்கள் இருக்கு இல்லையா, ஒரு 9 இருக்கு. ஒரே மேடையில ஒரு மாநிலத்தின் நடனத்தையும் அடுத்த முதல்ல தாளம் பொருந்தாது, அதனுடைய டெம்போ பொருந்தாது. இதெல்லாம் நிறைய சிக்கல்கள். அதே போல இசைக்கும் இந்த மாதிரி ஒரு வரையறை உண்டு, ஒரு பண்பு. அதே நான் சொல்லுவேன், ஒரு ராகம்
ஒரு பண், இந்துஸ்தானில இருக்கக்கூடிய இசை உருப்படி எல்லாம் ஒன்று போல தெரியலாம். நான் வேடிக்கையா சொல்லுவேன் ஆங்கிலத்துல, தே ஆர் சிமிலர் பட் நாட் த சேம் அப்படின்னு. அவைகள் இணையாக இருக்கலாம், ஆனால் அவை அதுவாக இருக்க முடியாது. ஒவ்வொரு இசைக்கும் ஒரு பலம் உண்டு, அதை முதல்ல புரிஞ்சு. அதே போல ஒவ்வொரு இசைக்கும் ஒரு பலவீனம் உண்டு. ஏனென்றால் உலகத்துல உருவாக்கப்பட்ட எல்லாவற்றினுக்கும் முழுமைன்னு ஒண்ணு கிடையாது. ஞாபகம் வைத்துக் கொள்ளுங்க. எதுவும் இந்த உலகில் முழுமையானது அல்ல. எல்லாம் ஏதோ ஒரு குறைபாடு உடையதினால்தான் நமக்கு அது நிறைவை தருகிறது. இல்லைன்னா எதுவுமே முழுமையானது அல்ல. அப்போ இந்த யாழுல இதுகாரும் எதனை கொண்டு, எந்த அளவினதான பண்ணை கொண்டு வாசிக்க முடியுமோ அதற்கு ஏற்றாற் போன்ற பண்ணினை நான் அவன் அமைப்பிலே பாடலை பாட உங்களால வாசிக்க முடிஞ்சது. அது போதும். நம் கையில இருக்கிற யாழினை கொண்டு மக்கள் மகிழ்வோடு கேட்கிற அளவுக்கு வாசித்தால் போதும். அதுல உங்களினுடைய ஆற்றல், உங்களுடைய ஆங்கிலத்தில் சொல்லுவோம் அல்லவா ஜிம்மிக்ஸ், அதுக்கெல்லாம் இல்லை. எந்த ஒரு இசை கருவிக்கும் அந்த மாதிரியான தகுதி எல்லாம் யாரும் சொல்லல. அதனினுடைய அழகு எதுவோ அதை விகாசிக்க செய்வது, அதை பரிமளிக்க செய்வதுதான் கலைஞனோட வேலை. இதை கொண்டு நான் என்னெல்லாம் செய்கிறேன் பார் என்றெல்லாம் வலிந்து அதனை பிரயோகித்தல் என்பது அந்த கருவிக்கும் நல்லதல்ல, நம்முடைய இசை மரபினுக்கும் நல்லது அல்ல. இது அடிப்படை. இந்த உண்மையை கொஞ்சம் நான் சில இடங்கள்ல மேடைகள்ல பேசுவதற்கு உதாரணம், இப்ப நாளை நடக்கக்கூடிய ஒரு நிகழ்ச்சி வேடிக்கை, நான் இதை கிட்டத்தட்ட ஒரு 20 ஆண்டு காலமாக சொல்லி கொண்டு வருகிறேன். 20 ஏன்னா முதல்ல யாரை கொண்டு அது நடந்ததுன்ற போது அந்த மேடையிலேயே சொல்லிட்டேன். நினைவு இருக்கலாம் நினைக்கிற அன்பர்களுக்கு, தொடர்ந்து இந்த இசை நடன உலகத்துல இருக்கக்கூடியவர்களுக்கு, தமிழகத்துல ஒரு 20 ஆண்டுகளுக்கு முன்பு நினைக்கிறேன், ஆந்திராவை சேர்ந்த சென்னா ரெட்டி அவர்கள் கவர்னரா இருந்தார். ஒரு முறை மியூசிக் அகாடமியில அவரை சிறப்பு விருந்தினராக அழைத்து பாலமுரளி ஐயா அவர்களை மற்றொரு பிரதம விருந்தினராக அழைத்து என்ன செய்தார்கள்னா, தியாகராஜர் எழுதின பஞ்சரத்தினத்தை நடனத்துல கொண்டு செய்து காட்டுவதாக 5 நடன மாந்தர்கள் முயன்றார்கள். தொடர்ந்து அதை செய்து கொண்டிருக்க, நாளைக்கும் செய்ய போகிறார்கள். நான் முதல் முறை பார்த்த பொழுதே சொன்ன, இது நடனத்திற்கு உரிய பாடல் அன்று, அல்லது பாடல்கள் அல்ல. ஏன்னா எல்லா இசை வடிவத்தையும் நடனத்தினுள் கொண்டு வர முடியாது, ஞாபகம் வச்சுக்கோ. அதனாலதான் பழைய காலத்துல எழுதின இலக்கண நூலாகிய கூத்த நூல்லையும் பஞ்சமரபிலையும் இசைக்கு உண்டான தாளங்கள் இவை இவை என்றும், நடனத்தினுக்கு உரிய தாளங்கள் இவை இவை என்றும் பகுத்து வைத்திருந்தார்கள். மாற்றி செய்யக்கூடாது. அதே போல இசையோடு பாடுதற்கு உண்டான அந்த இசையின் ஆளுமை, அதனினுடைய பரிமாணத்தை உயர்த்துவதற்காக பாடப்படக்கூடிய பாடல்களை நடனத்துல கொண்டு போய் சேர்த்து அந்த இசையினுடைய மூல அழக கெடுக்கக்கூடாது. ஒரு தப்பான விஷயம். அதே போல நடனத்திற்கு என்று பிற்காலத்துல உருவானது பதங்கள். அது நடனத்தோட பார்க்கின்ற பொழுதுதான் அழகா இருக்கும். பதங்களை நான் மேடையில இசை கச்சேரியில பாடுகிறேன்னு சொல்றது உடன்பாடற்ற செய்தி. ஏன்னா பதங்கள் என்பது அபிநயத்திற்காகவே உருவாக்கப்பட்ட உருப்படிகள். அது அழகோட அதுல சொல்லப்பட்டு இருக்கக்கூடிய நேர்பொருள், மறைபொருள், இரட்டுற மொழிதல் ஆகிய உக்திகள், தொனி, இவைகளை கொண்டு அது படிப்படிப்படியாக காட்சிப்படுத்தி அதனுடைய அழக மிக பெரிய அளவுல கற்பனை நயம் தோன்ற காட்டுதற்கு பதங்கள். அதை நீங்க இசையில செய்ய முடியாது. உதாரணமா
இதைவிட வேறே வேண்டுமோ சாட்சின்னு ஒரு பதம் இருக்குன்னா, தலைவன் காலதாமதமாக வரான், வீட்டுல இருக்கிற தலைவிக்கு ஒரு ஐயம், அவன் மற்றைய பெண்களிடம் மகிழ்வோடு இருந்து விட்டு வருகிறானோன்னு கேட்கிறான், அவன் மறுக்கிறான். இதான் பாட்டினுடைய தொடக்கம். அப்போ அதற்கு இந்த பாட்டின் தலைவி பல்வேறு விதமான அபிநயங்களை பிடிக்கலாம். அவன் கிட்ட வந்து அவனுடைய உடலை முகர்ந்து பார்த்து, இது நம்ம வீட்டுல கையாளப்படக்கூடிய மனப்பொருள் அல்லவே, இதுன்னு புதியதாக மனம் வீசுகிறது உங்ககிட்ட கேட்கலாம். அப்புறம் அவனுடைய உடம்புல எங்காகிலும் பொட்டு அல்லது குங்குமம் படர்ந்திருந்தால் இது எப்படி இங்க வந்தது? இந்த மாதிரி கேட்க கேட்க அவன் அதற்கு மாற்றாக மாற்று கருத்தை சொல்ல, இதெல்லாம் அபிநயத்துலதான் பார்க்க முடியும். இது இங்க 100 முறை மேடையில உட்கார்ந்து இந்த பல்லவிய வெறுமன இசையாக பாடிக்கொண்டிருந்தால் பொருள் புரியாது. இது அபிநயமாக காட்டுகின்ற பொழுதுதான் அதுல இருக்கக்கூடிய அங்கதம் என்கின்ற சர்க்காசம் புரியும், சட்டிலிட்டி புரியும். அப்பதான் இந்த இவள் கேட்க கேட்க அவன் தடுமாற, அதற்கு மேலும் இவள் கோபம் கொள்ள, இதெல்லாம் காட்சிப்படுத்தினாதான் புரியும். இதை கொண்டு போய் நீங்க மேடையில வெறும் இசை கச்சேரியில் 100 முறை பாடினாலும் இந்த நடன காட்சியின் மூலமாக தரப்படக்கூடிய பொருள் ஆளுமை பாட்டுல கிடைக்காது. அதே போல இசையினுடைய மகத்துவத்திற்காக உருவாக்கப்பட்ட பாடலை நீங்கள் என்னதான் முயன்று நடனத்துல கொண்டு போய் புகுத்தினாலும் எடுபடாது. அப்போ நம்முடைய கலைகள்லேயே எல்லாவற்றையும் நம்ம வரையறுத்து வைக்கிறோம். இது இதற்குத்தான். நீங்க தொடக்க காலத்துல ஒரு பாட்டை எழுதினீங்கன்னா அந்த பாட்டை இசையோட பாடுவதற்கு ஒரு மரபை உருவாக்கி இருக்கலாம், அதை அபிநயமாக செய்வதற்கு ஒரு மரபை உருவாக்கி இருக்கலாம். சங்க இலக்கிய பாடல இசையோடு மேடையில பாடுவதற்கு ஒரு மரபு இருக்கு. அதே சங்க இலக்கியத்தை இசை கூட்டி நடனத்தோட நிகழ்த்துவதற்கு ஒரு மரபு இருக்கு. ரெண்டுத்தையும் குழப்பிக்க கூடாது. எழுதப்படுகின்ற பொழுது ஒரு பாடல் பொதுவானது. ஆனால் வாக்கேயக்காரர்களாக இருக்கக்கூடியவர்கள் இசையும் தாளமும் பொருந்த ஒரு பாட்டை பாடினார்கள் என்றால் அது முழுக்க முழுக்க இசைக்குரியது. அதை போய் நாம ஒரு சோதனை செய்வது போல நம்ம நடனங்கள் எல்லாம் சேர்த்து குழப்பிடக்கூடாது. யாரும் கேட்கறதே இல்லை. நம்ம ஆட்களுக்கு தான். உதாரணம், தொடக்க காலத்துல பாத்தீங்கன்னா வடநாட்டுல இருந்த பல்வேறு விதமான பாடல் வடிவங்கள் இருந்தது. சூஃபியில உருவான பல பாடல் வடிவங்கள். அந்த சூஃபி துறவிகள் வீதியில பாடிக்கொண்டு போவார்கள். அந்த பாடல் கதக்கென்ற நாட்டிய வடிவத்திற்கு பொருந்தி வரும். அதை நம்முடைய பரதநாட்டியத்துல கொஞ்சம் பொருத்தனம்னா ரொம்ப சிரமப்படும். அதே போல ஒவ்வொரு பகுதியிலான பாடல்கள் அபங்க அப்படித்தான். இன்றைக்கு எல்லாவற்றையும் பரதநாட்டியத்துல கொண்டு வந்து சேர்க்கக்கூடிய முயற்சி எல்லோரும் செய்து கொண்டு இருக்கிறார்கள். இன்றைக்கே இந்த இசை விழா, நாட்டிய விழாவில் பார்த்ததுல பெரும்பாலான தேர்ந்த முதன்மையான நாட்டிய மணிகள் எல்லாரும் அபங்க மேடையில கடைசியா பண்ணினார்கள். இந்த அபங்கு உருவாக்கினதனுடைய நோக்கம் எல்லாது ஒரு பாமர இசை, நம்ம ஊர்ல இருக்கக்கூடிய தெம்மாங்கு பாட்டு மாதிரி, நம்முடைய கிராமிய இசை மாதிரி வடபுலத்துல இருக்கக்கூடிய ஒரு கிராமியம் சார்ந்த இசை தான் அபங்கு. அதுவும் குறிப்பாக வடநாட்டுல இருக்கக்கூடியவர்கள் அந்த வசந்த காலத்துல வன உற்சவத்துல கையாளுதற்காக உருவாக்கப்பட்ட கிராமிய பாடல்கள். இன்றைக்கு நாம் என்ன செய்கிறோம்? நம்முடைய கிளாசிக்கல் ஃபார்ம்ல அதை பயன்படுத்துறோம். அதுக்கு ஒரு லிமிட்டேஷன் இருக்கு. இது ஏன் சொல்லுகிறேன்னா, இந்த சிக்கல் காலம் காலமாக இருக்கக்கூடிய ஒன்று. இது இதற்குத்தான் என்ற ஒரு வரையறையோடு உருவானதை அடுத்த ஒன்றிலே சென்று புகுத்தக்கூடாது. கொஞ்சம் யோசிச்சு பாருங்களேன். நாம வடநாட்டுல இருக்கக்கூடிய பல பாடல பஜன் எடுத்திருக்கோம், அபங்கு எடுத்துக்கிறோம், ஜாத்ராவை எடுத்திருக்கோம். அதை விட மோசம் கசல் பாடல் எடுத்திருக்கோம். எங்கேயாவது வடநாட்டு நடன கலைஞர்கள் நம்ம கிட்ட இருக்கக்கூடிய தேவாரத்தையோ திவ்ய பிரபந்தத்தையோ திருவாசகத்தையோ யாராவது எடுத்து பண்றாங்களான்னு பாருங்க. அவனுக்கு தெரியும் அவன் நாட்டியத்திற்கு இதுதான் ரேஞ்ச். எடுத்துக்க மாட்டான். முயன்று பாருங்கள்.
ஒரு மணிப்புரியிலையோ அல்லது ஒரு கதக்குலையோ ஒடிசியிலையோ நம்ம பாட்டு. அதை நான் ஏன் இவ்வளவு தைரியமா சொல்றேன், நான் செஞ்சேன், அதனால சொல்றேன். ஒடிசியில சங்க இலக்கியத்தை கொண்டு போய் நிகழ்த்தி காட்டினேன். எல்லோரும் நன்றாக இருந்ததுன்னார்கள், அதோட என் முயற்சியை நிறுத்திட்டேன், வேண்டான்னு. அது நன்றாக இருந்ததெல்லாம் ஒரு பக்கம், அது பொருத்தமற்றதுன்னு நான் அப்போ ஞானம் கிடையாது, செஞ்சதுக்கு அப்புறம் ஞானம் வந்தது, விட்டுட்டேன். முடியாது. ஏன்னா என் மொழிக்கு ஒரு ரேஞ்ச் இருக்கு. உலகளாவிய மொழி, உயர்ந்த மொழி, செம்மொழி, அதெல்லாம் ஒரு பக்கம், அதெல்லாம் என்னுடைய பெருமை. இதை எல்லா இடத்துலயும் கொண்டு போய் சேர்க்க முடியுமான்னு முடியாது. எல்லா கலை உருவங்களுக்கும் இது பொருந்தாது. இது பெரிய விஷயம். அதே போலதான் ஒவ்வொரு கலைத்துறையிலும் ஒரு வரையறுத்த எல்லை இருக்கு. அந்த எல்லையை நீங்க முறிக்க கூடாது. முறிச்சிட்டோம்னா பொருள் போயிடும். அததான் இங்க ஞான சம்பந்தர் ரொம்ப நாகரீகமா சுட்டி காட்டினார். எப்படியா, எய்திய இக்கருவியினில் அளவு படுமோ நம் தம் இயல்புக்கு ஏற்ப வையகத்தோர் அறிவு உற இக்கருவி அளவையின் இயற்றல் வழக்கு. இந்த கருவிக்கு எது முடியுமோ அதை எல்லையா வைத்து கொண்டு இசை கூட்டணும். அதுல போயிட்டு தப்பான பிரயோகங்களையோ தப்பானதெல்லாம் செய்யலான்னு முயற்சி பண்ணிடக்கூடாது. இசையோ கலையோ கேட்பவருக்கும் பார்ப்பவருக்கும் ஒரு இன்பத்தை கொடுக்கிற மாதிரி இருக்கணும். அவனுக்கு எக்ஸாம் வைக்க கூடாது. அதுக்குள்ள இசை கருவி. எந்த கலை வடிவமும் அதுக்கு இல்லை. ஆடியன்ஸுக்கு எக்ஸாம் வைக்கிறதுக்கு நாம இல்லை. அப்படி எக்ஸாம் வைக்கிற மாதிரி ஒரு ஆள் இசை வடிவத்தை கொடுத்தான்னா அந்த இசை வடிவம் காலப்போக்கில் நிற்காது. கலை வடிவம் எதுவுமே நிற்காது. அதை முதல்ல தெளிவு பண்ணிக்கணும். அதுக்குதான் சேக்கிழார் ரொம்ப தெளிவா எழுதினார், வையகத்தோர் அறிவு உற. அவன் அறிவுக்கு பொருந்தி மகிழக்கூடிய அளவுல உன் இசை கருவியை இசைத்தானோ அதுக்கு மரியாதை. அவனுக்கு போயிட்டு ஒரு சோதனை, ஒரு லெபார்டரியில கொண்டு போயிட்டு கினிபிக்ஸ் மாதிரி ஆடியன்ஸ் அடைச்சி வச்சு நான் புதுசா ஒண்ணு பண்றேன், உருட்டுறேன், பெறட்டுறேன்னு அது உருப்படாது. அதை முதல்ல தெளிவு பண்ணிக்கணும். அதனாலதான் சேக்கிழார் இந்த வரியை போட்டார், இக்கருவி அளவையின் இயற்றல். இந்த கருவிக்கு என்ன ரேஞ்சோ அதுக்குள்ள வாசிக்கும். அதுதான் உன்னுடைய சாமர்த்தியம். இதுல நான் ரொம்ப நிறைய எல்லாம் செய்ய போறேன்லாம் ட்ரை பண்ணக்கூடாது. அதுக்கு ஒரு ரேஞ்ச் இருக்கு. அளவையின் இயற்றல் என்று இந்த கருவியின் அளவுக்குள் அமையும் நிலையில் இயற்றுவதே ஏற்றதாகும். இது இந்த பாட்டை என்ன கேட்டா எல்லா நம்முடைய இசை நிகழ்வுகள்லாம் நடக்கக்கூடிய சபாஸ் இருக்கு இல்லையா, அங்க எழுதி வைக்கணும். எப்படி எல்லா கோவில்லையும் அந்தந்த ஊர்ல பாடல் பெற்ற ஸ்தலங்களாக இருந்ததுன்னா அந்த ஊர் தேவாரத்தை கோவில்ல செதுக்கி வைக்கிறார்கள் அல்லவா, அது போல எல்லா சபையிலும் இந்த பாட்டை இசைவாணர்கள் கண்ணுல படுற மாதிரி பாட்டை எழுதி கீழே பொருளையும் எழுதி வைக்கணும். இது நம்ம கிட்ட பல பேருக்கு தெரியாத விஷயம். இது ஏன் இப்ப அது செய்கிறார்கள்? ஏன்னா இசை என்பது ஒரு நெகிழ்வை, மகிழ்வை, ஈர்ப்பை தரக்கூடியது. அதுல போயிட்டு ஒரு புதிரோ அல்லது அதுல ஒரு பெரிய ஒரு மேத்தமேட்டிக்கல் அடிப்படையான ஒரு ஃபார்முலா போயிட்டு உருவாக்குறது வேண்டாம் சொல்லிட்டு அடுத்தது சொன்னார். இத சொல்லி முடிச்ச உடனே யாழ்ப்பாணர் என்ன செய்தாராம், உருகிய அன்புரு காதல் உள்ளுருகி நனையீரம் பெற்றாற் போல மருவு திருமேனியெல்லாம் முகிழ்த்தெழுந்த மயிர்ப்புலகம் வளர். ஐயோ, பாட்டை மாத்தி பாடிட்டேன், மன்னிச்சிருக்கணும். இயற்றல் வழக்கே என்றார். சிந்தையால் அளவுபடா இசை பெருமை செயல் அளவில் எய்துமோ நீர் இந்த யாழினை கொண்டே இறைவர் திரு பதிக இசை இதனில் எய்த வந்தவாறே பாடி வாசிப்பீர் எனக் கொடுப்ப புகழி மன்னர் தந்த யாழினை தொழுது கை கொண்டு பெரும்பாணர் தலைமேற்கொண்டார். வார்த்தையை கவனிங்க.
சிந்தையால் அளவுபடா இசை பெருமை செயல் அளவில் எய்துமோ. மனத்தாலும் அளவுபடுதற்கு இயலாத இசையினை கையில வச்சிருக்கிற கருவிக்குள்ள போய் காட்ட முடியுமா? அதுக்கு வேடிக்கையாக ஒரு கேள்வி கேட்பேன். இப்ப நமக்கெல்லாம் குரல் இருக்கு இல்லையா? இப்ப நாம ஒரு கிளி எவ்வாறு ஒலிக்கும்னு கேட்டா, நம்ம குரல் நன்றாக இருக்கிறதோ இல்லையோ கிளி ஒலிப்பது போல நம்மால் ஒலிச்சு காட்ட முடியும் நிச்சயமா. மயில் எவ்வாறு அகவும்னு கேட்டா, மயில் அகவலை நம்ம குரல் பொருத்தமா 100க்கு 100 விழுக்காடு பொருந்தக்கூடிய அளவுல மயில் போல நம்மால் அகவ முடியுமோ முடியாதோ, நிச்சயமா அதை எவ்வாறு ஒலி எழுப்புன்னு செஞ்சு காய்ச்சிடும். காக்காவை அப்படிதான் கூப்பிடுறோம் இல்லையா? சரி, நீங்க இதுகாரும் பார்த்திராத, இதுகாரும் கேள்வியே பட்டிராத ஒரு பறவைய பேர் சொல்றேன். அதன் ஒலி எவ்வாறு இருக்கும் என்பதை உருவாக்குங்கள்னு என்ன பண்ணுவீங்க? சார், அந்த பறவையே நான் பார்த்ததில்லை, அது எப்படி ஒலியிடும்னு எங்களுக்கு தெரியாது, அதை எப்படி நான் உங்களுக்கு உருவாக்கி காட்டுவது? இதான குழப்பம். அப்ப நம்முடைய செவிப்புலனினால் கேட்க இயலாத ஒரு ஒலிய நம்மால உருவாக்க முடியாது. நம்ம குரல் நானும், அதாவது வாய்ஸ் பாக்ஸ் இல்லையா, அந்த குரல் நானும் செவிப்புலனு நேர்கோட்டில் இணைக்கப்பட்டிருக்கு. இது மருத்துவ உண்மை. சரி, ரெண்டாவது, எழுப்பப்படக்கூடிய ஒலி இத்தகையது என்று நம்முடைய சிந்தனையால் பகுத்து பார்க்க முடியலன்னு அந்த ஒலி எழுப்ப முடியாது. அடுத்த சிக்கல், எழுப்பப்படக்கூடிய ஒலிய, இப்ப உதாரணம், பல இசைக்கருவிகள்லாம் இருக்கு இன்றைய காலகட்டத்தில் எளிது. ஏனென்றால் இசையை பதிவு செய்யக்கூடிய இடத்துல ஒவ்வொரு இசைக்கருவிக்கும் தேவையான தனித்த அலைவுகளுக்கு உரிய ஒலி வாங்கிகள் இருக்கு, டிராக்ஸ் இருக்கு. 124 வரைக்கும் கூட போக முடியும். 124 கருவியை பாதிக்க வச்சு ஒவ்வொன்றுத்தையும் ஒரு டிராக்ல எடுக்கலாம். அந்த அளவுக்கு வளர்ந்துருக்கும். தொடக்க காலத்துல அப்படி எல்லாம் கிடையாது. ஏதாயிலும் ஒரு இசைக்கருவி விட்டு இசைத்ததுன்னா அந்த இசையை நிகழ்த்துபவர் கூர்ந்து கவனிக்கணும் காதால. அந்த கருவி சரி வல்ல, சரி பண்ணணும், திருப்பி முதல்ல இருந்து வாசிக்கணும். இந்த மரபுதான். அப்போ நம்முடைய மனதினால சிந்திக்க, ஏன்னா மனதுல எதை சிந்திக்கிறோமோ அதைத்தான் நம்மால பேச முடியும், அதனை கொண்டுதான் கைகளினால வாசிக்க முடியும், அதனை கொண்டுதான் ஓவியமா தீட்ட முடியும், அதனை கொண்டுதான் சிற்பமாக செதுக்க முடியும். மனதுதான் அடிப்படை. அப்போ நம்முடைய மனதினாலேயே அறுதியிட்டு கூற முடியாத ஒரு இசைய கருவியில வாசினா எப்படி வாசிக்கிறது? எவ்வளவு பெரிய கட்டம்னு பாருங்க. ஒன்று மனதினால் அறியப்படக்கூடியதா இருக்கணும், அப்பாறு அறியப்படக்கூடியத கேட்கக்கூடிய திறனோட நாம இருக்கணும். அதன் பிறகு நாம கையாளக்கூடிய கருவியில இது சாத்தியமான்னு பார்க்கணும். இந்த மூன்றும் ஒருங்கிணைகின்ற பொழுதுதான் இசை உருவாகும். இதுல என்ன உருவாகாது. அதனாலதான் சிந்தையால் அளவுபடா இசை பெருமை செயல் அளவில் எய்துமோ. மனசாலையை இணைத்து என்று வரையறுக்க முடியாத ஒரு இசைய நீ எப்படி கருவியில வாசிக்க முடியும்? முதல்ல பாடவே முடியாது. ஆகவே நீர் இந்த யாழினை கொண்டே, ஆகவே இந்த கையில் இருக்கக்கூடிய யாழினை கொண்டு முறிப்பானின், இதனால முடியாதுன்னு இந்த யாழ தள்ளுவதனால் பயன் என்ன? இறைவர் திருப்பதிக இசை இதனில் எய்த, இறைவனுக்கு உரியதாகிய பதிகத்தை யாழை கருவியாக கொண்டு இறைவர் திருப்பதிகத்தை இதனுள் பொருந்த வந்த அளவில் இசைத்து வைத்து இசையுங்கள் போதும். உனக்கு இது எப்படி நீ மனசளவுல அந்த இசை வடிவத்தை பெற்றிருக்கிறாய் அப்படி வாசி போதும். அதுக்கு வந்து யாழ குறை சொல்லாது, அதுக்கு அவ்வளவுதான் ரேஞ்ச் என்று
பொருந்த வந்த அளவில் இசைக்க செய்யுங்கள் என்று பிள்ளையார் பணித்து கொடுத்த யாழை திருப்பி கொடுத்தார் யாழ். ஆகவே வாசிப்பீர் என கொடுப்ப புகலி மன்னர் தந்த யாழினை தொழுது கை கொண்டு வணங்கி பெற்றுக்கொண்டு பெரும்பாணர் தலைமேற்கொண்டார். அதனை தலைமையில் வைத்து போற்றிக் கொண்டார். இந்த அறிவு கூட தனக்கு இல்லாமல் போயிற்றேன்னு கவலைப்பட்டார். அதுக்குதான் குறிப்பு எழுதினவர் எழுதினார், பாணரின் வேண்டுகோளுக்கு ஏற்பவே பிள்ளையார் பதிகம் பாடினார். அதான அந்த பதிகத்தினுடைய முதல் நிலையில பார்த்த செய்தி. ஆனால் அப்பதிகம் தம் யாழிலே இயைத்து இசைக்க இயலாதாயிற்று. அங்கனமாக பாணர் யாழை முறிப்பான் என்ன என்ற வினா எழலாம். பதிகப் பெருமை பெருமானின் அருள் வழி நின்று பாடி வரும் பிள்ளையாருடையதாக தம் யாழ் வழியதே என கருதிய சுற்றத்தாருக்கு அது பொய்மையாதலை காட்ட விரும்பி, தனக்கு தெரியும், இவருக்கு தெரியும், தன்னுடைய சுற்றம் தன்னை ரொம்ப பெரியதாக எண்ணி ஞானசம்பந்தரை குறைத்து மதிப்பிட்டது இல்ல. ஞானசம்பந்தர் நினைத்தால் இந்த யாழினை கொண்டு இசைக்க இயலாத பதிகத்தை பாடுதற்கு இயலும். ஆகவே அவர் பதிகத்தினால்தான் என் யாழிசை பெருமை உருகிறது, என் யாழிசையினால் அவர் பதிகம் பெருமை பெறுதற்கு உரிய ஒன்று அல்ல என்பது சொல்லுதற்காக இந்த நிகழ்ச்சியானது நிகழ்த்த பெற்றது. ஆகவே பெரும்பாணர் தலைமேற்கொண்டார். அடுத்து என்னன்னு அடுத்த வகுப்புல பார்ப்போம்.